காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம பக்தவாத்சல்ய ஜலதேஹே பரமானந்தரூபிண அஸ்மதாச்சாரிய ராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் திரிஜம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஹஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் கர்ப்பசத்தமரோகதா அஜாட்யம் வாக்படுத்துஞ்ச ஹனுமத்ஸ்மரணார்பவேது. ஸ்ரீயபதியான பரமாத்மா சர்வேஸ்வரனால சிருஷ்டி செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ ஜீவராசிகளுக்கு பகவான உபாசிக்க கூடியதான உத்தமமான நமக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பாக்கியம். ஸ்ரீமத் பாகவதத்துல பிரகலாதன் சொல்றார், துர்லபம் மானுஷன்மா கதவி அப்துருவம் அர்த்ததம். மனுஷ ஜென்மா கிடைச்சு விடாது. அப்படி கிடைச்சதே ஆனால் அது பெரிய பாக்கியம். அது ஏன்னா தெய்வத்தை மனுஷனாலதான் ஆராதிக்க முடியும். மற்ற யுகங்கள்ல மிருக பட்சிகள்லாம் தெய்வத்தை ஆராதிச்சதாக இருக்கு. ஆனா கலியில இந்த கலியுகத்துல மனுஷனாலதான் தெய்வத்தை உபாசிக்க முடியும். அப்பேற்பட்டதான இந்த பூலோகத்துல சுவாமி மகாவிஷ்ணு ராமாவதாரம் செய்து நிறையா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி தர்மத்தை உபதேசம் பண்ணினால்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ராமாயண சரித்திரத்தை வால்மீகி மகரிஷி ஆசிரமத்தில் வசிக்கும் பொழுது நாரத மகரிஷி அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். உடனே வால்மீகி மகரிஷி அந்த நாரத மகர்ஷிக்கு சுவாகதம் சொல்லி ஆசனம் கல்பிச்சு ஆசனத்தில் உட்காரணும்னு சொல்லி அர்க்கபாத் யாஜமனீயம் கொடுத்து பூஜை பண்ணினார். அப்ப வால்மீகி மகர்ஷி நாரதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் ராமாயணம் ஆரம்பம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பதிபப்ரச்சா வால்மீகிர் முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பதிபப்ரச்சா வால்மீகி முனிபுங்கவம். 24,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம். அதுல முதல் ஸ்லோகம் இப்ப நான் சொன்னது. இந்த ஸ்லோகத்தை வால்மீகி மகரிஷி அவர்தான் ரச்சனை பண்ணியிருக்கார். ஆனால் தான் ரச்சனை பண்ண மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லல. வேற யாரோ ரச்சனை பண்ண மாதிரி சொல்ற. வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியை பார்த்து பிரச்சனை பண்ணினால் கேள்வி கேட்டால்தான் சொல்லி இருக்கு. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வால்மீகி நான் கேட்கிறேன் நாரத மகரிஷியை பார்த்து அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நான் சொன்னாலே அது அகங்காரம். அகங்காரம் இருந்ததேயானால்
அது ரொம்ப தோஷமா சொல்லி இருக்கு. வினயம்தான் க்ஷேமத்தை கொடுக்கும். ருக்மிணி கல்யாணத்துல சுவாமி சொல்றார், நிரகங்காரின சாந்தானுங்கிறார், நமஸ்தே சிரதா அசகிருதுங்கிறார். அவ அகங்காரம் இல்லாத ஒரு மனுஷன் இருந்தானே ஆனால் அவனுக்கு தான் நமஸ்காரம் பண்றேங்கிறார். அப்ப அகங்காரம் இல்லாம இருக்கணும். நான் இந்த ஸ்லோகத்தை ரச்சனை பண்ணினேன்னு வால்மீகி மகர்ஷி பிரகடனப்படுத்தினா அது அகங்காரம் ஆயிடும். அதுக்காக இன்னொருத்தர் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தபஸ்வாத்யாஜ நிரதம் தபஸ்வி வாக்னிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். நாரத மகர்ஷியை பத்தி ஒரு 3-4 விஷயமா கொண்டாடி சொல்றார். தபஸ்வாத்யாஜ நிரதம், மகா தபஸ்வி நாரத மகர்ஷி, வேதம் அத்தியனம் பண்ணினவர், வாக்விதாம்பரம். நாரத மகர்ஷி பேசின சம்பாஷணம் பண்ணினா கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்த ரிவாக்கினால சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லிட்டா போதும், நிச்சயம் அந்த மனுஷன் சௌக்கியமா இருப்பான். வாக்விதாம்பரம். அந்த மகர்ஷிக்கு நாரதர் அப்படின்னு பெயர். இதுக்கு அர்த்தம் சொல்றார். நாரதகான்னா அஜானத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் பண்றாள் வியாக்கியானத்துல. அஜானம்னு ஒண்ணும் ஞானம்னு ஒண்ணும். அஜானம்னா இருட்டுன்னு அர்த்தம், ஞானம்னு சொன்னா பிரகாசம்னு அர்த்தம். நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அதுக்கு அஜானம்னு பேரு. எந்த விஷயம் தெரியுமோ அதுக்கு ஞானம்னு பேரு. நமக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்னும் தெரியல, ஆனால் நாரத மகர்ஷிய ஸ்மரிச்சா போரும். ஆமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு வந்துவிடும். அஜானத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு மகேஸ்வர தீர்த்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். எத்தனையோ மகான்கள் இருக்கார். அந்த மகான்களுக்கெல்லாம் சிரேஷ்டரா நாரத மகர்ஷி. கர்ப்பவாசம் இல்லாம ஜனனம் எடுத்தவர் பகவான் பிரம்மா, நாரத மகர்ஷி. இவா எல்லாருமே பகவத் ஸ்வரூபம். அதனால அந்த நாரத மகர்ஷிய வால்மீகி கேட்டாலாம், நாம பண்ணின பாக்கியம், நம்ம ஆசிரமத்துக்கு நாரத மகர்ஷி வந்திருக்கார். இந்த சமயத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும். இதனால இவரை பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான். தபஸ்வாத்யாஜனிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். இவரை பத்தி சொல்றதே ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கார். தபஸ்வின்னு சொல்லியிருக்கார், தபஸ்வி வால்மீகின்னு சொல்லியிருக்கார். எப்போதுமே நம்ம பத்தி நாமளே பெருமையா பேசக்கூடாது. இன்னொருத்தர் தான் நம்மளை கொண்டாடி சொல்லணும். ஆமா, நமக்கு நாமே கொண்டாடி சொன்னா 2 கிட்டா அசுதும்பன் இல்லாட்டா அகங்காரின்றுவன். ஆகவே நாரத மகர்ஷிய 5-6 விதமா கொண்டாடி சொல்றாள். தபஸ்வாத்யாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம், நாரதம், பரிபப்ரச்சாத கொண்டாடி சொல்றார். ஆனா வால்மீகி மகர்ஷி மகா தபஸ்வியாம்.
ராமநாமாவ சித்தாந்தம் பண்ணினவர். எப்போதுமே ராமா ராமான்னு சொல்லி கோடிக்கணக்கான ஆவர்த்திய ஜபம் பண்ணி பரிசுத்தம் பண்ணின்றவர் அந்த வால்மீகி மகரிஷி. அவருக்கு ராமநாமாவை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட வால்மீகியே தபஸ்வின்னு ஒரே ஒரு பதத்தை சொல்லி கொண்டாடி சொல்றார். பாக்கி நாரத மகர்ஷிய ரொம்ப கொண்டாடி சொல்றார். பரிபப்ரச்சா முதல் ஸ்லோகத்துல வால்மீகி மகர்ஷி நாரதரை கேள்வி கேட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். எது சம்பந்தமா கேள்வி கேட்டார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்து சொல்றார். மங்களமா ஆரம்பிச்சு தபஸ்வாத்தியாய நிரதம் ஆரம்ப எழுத்து தாங்கிற அக்ஷரத்துல ஆரம்பம் தகாரம். தகாரா சௌக்கியதாஜகா அப்படின்னு சொல்றார். தான ஆரம்பிச்சா க்ஷேமத்தை கொடுக்கும். நீங்க ராமாயணத்தை பார்க்கலாம். முக்கியமான கட்டங்கள்ல ததகான்னு தாங்கிற அக்ஷரத்தை ஆரம்பிச்சிருக்காள். இங்க ஆரம்பம் தபஸ்வாத்தியாய நிரதம். ராமாவதார கட்டத்துல ததஸ்தத்வாதசே மாசே அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். அங்க சீதா கல்யாணத்துல ததசீதாம் சமானீய அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். அடுத்த மாதிரி சுந்தரகாண்டம் ஆரம்பம் ததோ ராவண நீதாயாக அப்படிங்கிறாள். அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயம் அகஸ்யர் ராமருக்கு உபதேசம் பண்றதே அந்த அத்தியாயத்துல யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்சிதம் ராவணஞ்சாக்ரதோ திருஷ்டா யுத்தாய சமுபஸ்திதம் கதான ஆரம்பிக்கிறார். அடுத்த மாதிரி அதே பட்டாபிஷேக சர்க்கத்துல ததஸ்ஸ பிரஜதோ விருத்தா அபிஷேகம் பட்டாபிஷேகம் என்ற சமயத்துல அங்க ததகான ஆரம்பிக்கிறார். ததஸ்ஸ பிரஜதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணி சகா அப்படிங்கிறார். அகத்திய ஆரம்பம் சிரேஷ்டமா இருக்கணும். அதனாலதான் நாம லெட்டர்லாம் எழுதும்போது மங்களமா புள்ளியார் சொல்லி போடுவோம். ஆமா, புள்ளியார் சொல்லி ரவுண்டா போடுற வழக்கம் இல்லை. அந்த ரெண்டுன்னு ஒண்ணு போடுவோம். அதுக்கு கீழே ஒரு கோடு கிழிப்போம். இதுதான் மங்களமா ஆரம்பம். புள்ளியார் சொல்லின்னு சொல்ற வழக்கம் அது. எதுவுமே ஆரம்பம் மங்களமா இருக்கணும். அது மாதிரி இந்த ஸ்ரீமத் ராமாயணம் நாம எழுத போறோம், பிரச்சனம் பண்ண போறோம். இதை சிரவணம் பண்றது, சொல்றது, கேட்கறது எல்லா பக்தாளுக்கும் சௌக்கியம் கொடுக்கணுங்கிற ஒரு தாத்பரியத்துல வால்மீகி மகரிஷி தா அப்படிங்கிற அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறார். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்மிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனிபுங்கவம். அப்படி ஸ்ரீமத் ராமாயணம் இன்றைய தினம் ஆரம்பம். நித்தியமே 15 நிமிஷம் 20 நிமிஷம் தொடர்ச்சியா ராமாயண உபன்யாசம் நடக்க போறது. பக்தர்களாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ராமாயண கதைகளை சிரவணம் பண்ணணும். சிரவண மங்களம் அப்படிங்கிறார் பாகவதத்துல. பகவத் சரித்திரம் இருக்கு. அதை கேட்டோமேயானால் மங்களம் தான் க்ஷேமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். நல்ல விஷயங்களை கேட்டுட்டா
அந்த விஷயமானது மறுபடியும் காதை விட்டு வெளியில போகப்படாது. சுதம்மே கோபாயா அப்படின்னு ஆபகந்தி கோமத்துல போய் சொல்றாள். எத விஷயத்தை சத்விஷயத்தை நாம கேட்கிறோமோ அந்த விஷயத்தை நாம எப்போதுமே ரட்சிச்சுன்னு வரணும் அப்படின்னு போய் சொல்றார். ஏற்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணம் விஸ்தாரமான கிரந்தம். ஒவ்வொரு குடும்பியும் ஸ்ரீ ராமாயணத்தை கேட்கணும். அப்பா அம்மா அண்ணா தம்பி குடும்பம் பல கஷ்டங்கள் வரும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு எடுத்து சொல்றதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். நமக்கு குடும்ப யோகக்ஷேமம் சுகம் உண்டு துக்கம் உண்டு, ரெண்டையும் தான் அனுபவிச்சாகணும். பகவானுடைய அனுகிரகம் இருந்தா அந்த துக்கத்தை நிச்சயம் குறைச்சிக்கலாம். சௌக்கியம்தான் மேல மேல நமக்கு விருத்தியாகணும். அப்பேற்பட்டதான் ஸ்ரீமத் ராமாயணம் இன்னைக்கு மங்களமா ஆரம்பிச்சு முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னால் அதா மாதிரி நாளையிலிருந்து ஸ்ரீமத் ராமாயணம் கதைய ஆரம்பிச்சு நடக்க போறது. எல்லாருக்கும் சர்வேஸ்வரனான பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்க முடியுமா? நானும் பகவான பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.